வணக்கம் மக்களே. நேற்று நாடாளுமன்றம் மிகப்பெரிய அளவில் முடக்கப்பட்டுச்சு. என்ன வந்து இந்தியர்களுக்கு வந்து கையிலையும் கால்லையும் விலங்கிட்டு கிட்டத்தட்ட 40 மணி நேரம் வந்து இராணுவ விமானத்தில் பயணம் செய்து வந்து பஞ்சாப்பை வந்து அடைஞ்சிருக்காங்க. 104 பேர் வந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா, இதில் கைது செய்யப்பட்டு வந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, 40 மணி நேரம் எங்களுக்கு இந்த கையிலையும் காலில் இருந்த விலங்குகள் வந்து அகற்றப்படலை. அந்த சீரியஸ்னஸ் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் நமக்கு வந்து கவலை தரக்கூடியது. ஏன்னா வந்து கையும் காலையும் கட்டி 40 மணி நேரம் ட்ராவலில் வந்து உட்காந்தே தான் வரணும். அதாவது வந்து கீழே தரையில் உட்காந்து தான் வரணும். அதுக்கு வந்து இதெல்லாம் கிடையாது, சீட்லாம் கிடையாது இராணுவ விமானங்கிறதுனால. நம்ம இந்த பேசஞ்சர் ஃப்ளைட்டு மாதிரியான ஃபெசிலிட்டிலாம் இருக்காது. ஸோ இந்த அசௌகரியங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. இது வந்து தெரிஞ்சவுடனே எதிர்க்கட்சி எம்பிக்கள்லாம் வந்து மிக கடுமையான அமளியில் ஈடுபட்டாங்க. அதுக்கு வந்து நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து விளக்கம் கொடுத்துருக்காரு. இது வந்து அமெரிக்காவோட நடைமுறை 2012லேருந்து இது இருக்குது. நாங்கள் வந்து அமெரிக்க அரசாங்கத்துக்கிட்ட வந்து நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். இனி கைது செய்யப்படக்கூடிய இமிக்ரெண்ட்ஸ், அதாவது இந்தியன்ஸை வந்து இந்த மாதிரி வந்து மோசமாக நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்காரு. நம்ம வந்து கண்டிப்பாக நம்புவோம். வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து அமெரிக்கா கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவர். ஸோ இனி வரும் எதிர்காலத்தில் இது போன்ற டிபோர்ட்டேஷனில் வர்ற நம்ம இந்தியர்களை வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்ப்போம். இதுக்கு இடையில் வந்து ஒரு சில சமூக ஊடகங்களில் நம்ம மக்கள் கிடையாது, ஒரு சில ஆட்கள் வந்து என்ன பேசுகிறாங்கன்னா, இல்லை அவங்க வந்து இல்லீகல் இமிக்ரண்ட், அவங்க வந்து தப்பு செஞ்சுருக்காங்க, அதனால வந்து அவங்களுக்கு வந்து கை விலங்கு போட்டு தான் வருவாங்க, கையிலே காலிலே விலங்குகள் போட்டு தான் வருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசியிருக்காங்க. அங்கே பின்னாடி இருக்கிற அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஸ்டோரி இருக்குது. அதை வந்து அவர் அந்த குறிப்பிட்ட நபர் வந்து கன்சிடர் பண்ணலை. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒயிட் காலர், மிக ஒரு மேல்தட்டு வர்க்கத்திலேருந்து வர்றவர் அவர் அப்படி தான் பேசுவார். என்ன அப்படின்னா, இதிலேருந்து வெளியான ஒரு பஞ்சாபை சேர்ந்த ஒருத்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவர் வந்து கொலம்பியா போயிட்டு கொலம்பியாவிலேருந்து பனாமா, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 85 கிலோமீட்டர் வந்து 7 மலைகளை ஏறி இறங்கி மெக்சிகோவிலேருந்து உள்ளே வந்து போயிருக்காரு. இவர் ஸ்பெண்ட் பண்ண மணி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 45 லட்ச ரூபா. இதுக்கு வந்து நம்ம பஞ்சாபில் சரி, நார்த் இந்தியாவிலலாம் நிறைய ஏஜென்ட் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டே கொடுக்குறாங்களாம், அமெரிக்காவுக்கு நான் வந்து ஆள் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட 42 லட்சம் அவர் ஏஜென்ட் கொடுத்துருக்காரு. அது இல்லாமல் அந்த நடைமுறை செலவுகள்னு சொல்லிட்டு ஒரு 3-4 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்காப்புல. இதுபோல் 60 லட்சம் செலவு பண்ணாங்க, 70 லட்சம் செலவு பண்ணவங்க அதிகம். என்ன ரீசனுக்காக போகிறாங்க அப்படின்னா, வாழ்க்கை தரம் வந்து அமெரிக்கா போனால் வந்து ஓரளவுக்கு முன்னேறலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் பேரில் தானே போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் படிக்காதவங்க மட்டும் போகல, படித்தவர்கள், நிறைய இன்ஜினியர்ஸு, நிறையா சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸு, இது மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் மெத்த படித்தவர்கள்லாம் போகிறாங்க. ஒரு சில பேர் வந்து தனியாக போகிறாங்க. இன்னும் ஒரு சில குரூப் வந்து ஃபேமிலியோடையும் போகிறாங்க. சின்ன குழந்தைகளையெல்லாம் அழைச்சிக்கிட்டு போகிறாங்க. ஸோ இதையெல்லாம் வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணி நம்ம வந்து சமூக ஊடகங்களில் நம்ம வந்து பேசுகிறப்ப ஓரளவுக்கு மனிதாபிமான அடிப்படையில் பேசணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. இந்த இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸ் வந்து இறங்கின பிறகு, ஃப்ளைட்டில் வந்து இறங்கின பிறகு பத்திரிக்கையாளர்கள்லாம் போட்டி போட்டுக்கிட்டு அவங்கள ஃபோட்டோ எடுத்து அதை வந்து நியூஸாக வெளியிடுறாங்க. என்னமோ ஒரு மிகப்பெரிய ஒரு தேச துரோகம் பண்ணிட்டு வந்தவங்க மாதிரியோ, இல்லை ஒரு கொலை குற்றம் பண்ணிட்டு வந்தவங்க மாதிரியோ. நான் என்ன சொல்கிறேன், ஏற்கனவே மனிதாபிமான அடிப்படையில் அமெரிக்கா நடத்தலை அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கிறப்ப, நம்ம பத்திரிக்கையாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கள எல்லாம் வந்து படம் பிடிச்சி, சின்ன சின்ன குழந்தைகளை எல்லாம் படம் பிடிச்சி, அது வந்து பத்திரிகை செய்தியாகவும் தொலைக்காட்சிகள்லையும் வருது. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு மனநிலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு வந்து ஏற்கனவே நொந்து நூலாகி போய் வந்திருக்காங்க. அவங்க இங்கேருந்து அமெரிக்கா போகிற ஜேர்னியே நொம்பட்டு ஒரு டெரிஃபுல்லான ஜேர்னி அப்படின்னு இருக்குது. அந்த சமயத்தில் திருப்பி வர்றப்ப அமெரிக்கா நடத்தி அவங்கள எவ்வளோ மோசமாக நடத்தி அழைச்சி கொண்டாந்து இங்கே இறக்குறாங்க. அது இல்லாமல் நம்ம பத்திரிக்கையாளர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபோட்டோ எடுத்து அதை பேப்பரில் போட்டு அவங்கள வந்து மிகப்பெரிய அவமானத்துக்கு உட்படுத்துகிறாங்க. இதை வந்து பத்திரிக்கையாளர்கள் கொஞ்சம் தடுக்கலாம். ஏதாவது வந்து நம்ம அரசியல்வாதிகள் ஏதாவது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கலாம். வந்து ஃபேஸை ப்ளர் பண்ணி போடணும், இது மாதிரி வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் செய்யலாம். இதுவும் என்னுடைய தாழ்மையான கருத்தாக நான் வைக்கிறேன். ஓகே, இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா,
நரேந்திர மோடி அவர்கள் வந்து பயணம் வந்து கன்ஃபார்ம் ஆயிருச்சு. பிப்ரவரி மாதம், அதாவது இந்த மாதம் 14, 15 தேதிகளில் வந்து ட்ரம்பை மீட் பண்ணுறாரு. அந்த சமயங்களில் வந்து இதுக்கெல்லாம் வந்து ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். 18,000 பேரை வந்து போட்டு இமீடியட்டாக வந்து பண்ணணுமா. இது இல்லாமல் வந்து 7 லட்சம் பேர் வந்து இருக்காங்க. அப்போனா எவ்வளவு இது வந்து ஒரு 4, 5 ஆண்டுகளுக்கு நடந்தால் தான் இத்தனை லட்சம் பேரை வந்து வெளியேற்ற முடியும். வந்து இல்லை இவங்க எல்லாமே வந்து பஞ்சாப்லேருந்து போனவங்க, அவங்க எல்லாமே வந்து காலிஸ்தான் தீவிரவாதிகள், போதைப்பொருள் கடத்துகிறவங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு மோசமான ஒரு தகவலை வந்து பரப்புகிறாங்க. அதாவது இந்த ஃப்ளைட்டில் வர்றவங்க எல்லாருமே காலிஸ்தானி தீவிரவாதிகள், இவங்க வந்து வந்த உடனே வந்து நம்ம இந்திய போலீஸால் வந்து அரெஸ்ட் பண்ணப்படுவாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான தகவலை வந்து பரப்புகிறாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப கொஞ்சம் நமக்கு மன வேதனையாக இருக்கோ இல்லையோ, இதை கேள்விப்படுற இதனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு, அவங்க குடும்பங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வேதனையை வந்து ஏற்படுத்தும். இதில் வந்து இந்த 104 பேரில் பார்த்தீங்க அப்படின்னா 33 பேர் வந்து ஹரியானாவை சேர்ந்தவங்களாம், 33 பேர் குஜராத்து, 30 பேர் வந்து பஞ்சாபை சேர்ந்தவர்கள், 3 பேர் வந்து மகாராஷ்டிரா மற்றும் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர்கள், 2 பேர் வந்து சண்டிகரை சேர்ந்தவர்கள். இதில் வந்து என்ன ஒரு கொடுமையான இது அப்படின்னா, இதில் வந்து 19 பெண்கள், 13 குழந்தைங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 வயசுக்கும் 2 வயசு குழந்தையும் இதில் வந்து இருக்குது. 5 வயசு குழந்தையும் இதில் இருக்காங்க. ஸோ இந்த குழந்தைகள் போட்டோவெல்லாம் எடுத்து இந்த பத்திரிகையாளர்கள் வந்து பப்ளிஷ் பண்ணது கொஞ்சம் மனசு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜெய்பால் சிங் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து குர்ஷத்பூர் டிஸ்ட்ரிக்டில் பஞ்சாப்லேருந்து வந்தவரை வந்து பேட்டி எடுக்கிறாங்க பத்திரிகையாளர்கள். அவர் வந்து சொல்கிறாரு, நான் வந்து ஜனவரி 24ஆம் தேதி தான் வந்து நான் போனேன், என்னை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவர் போன ஜேர்னி வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு ஜேர்னி அப்படின்னு சொல்கிறாப்புல. அவர் இந்த கொலம்பியா காட்டு வழியாக போயிருக்காப்புல, பனாமா காட்டு வழியாக. அங்கே வந்து நிறைய ஏஜென்ட்ஸ் வந்து இங்கேயே பஞ்சாப்லேருந்து ஏஜென்ட் வந்து என்ன பண்ணாங்க, ஒரு 50 லட்சம் 60 லட்சம்னு பணத்தை வாங்கி கொண்டு போயிட்டு அந்த ஏஜென்ட்கிட்ட வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. அங்கே போயிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சில இது வந்து நேராக போயிட்டு யூரோப்பியன் கண்ட்ரிஸ் போயிட்டு அங்கேருந்து சவுத் ஆப்பிரிக்கா நாடுகளுக்கு போயிட்டு அங்கேருந்து குறுக்க லேண்ட் பார்டர் மெயின் வந்து அவங்களோட மெயின் ஃபோக்கஸ் வந்து மெக்சிகோ வழியாக என்ட்ராகுது. ஏன்னா மெக்சிகோ வந்து சரியான ஃபென்ஸ் அமைப்புலாம் இல்லாததுனால. ஸோ அவர் வந்து அதே மாதிரி தான் சவுத் ஆப்பிரிக்கா நாடு போயிட்டு கொலம்பியா வழியாக பனாமா காட்டு வழியாக போயிருக்காப்புல. அவர் போகிறப்போ வந்து பார்த்தா ஒரு சில இடங்களில் வந்து கழுது மேலெல்லாம் ஏறி போகணுமா. ஏன்னா வந்து அந்த காட்டுப்பகுதி வந்து அவ்வளோ மோசமாக இருக்குமா, விஷ பாம்புகள் இருக்குமா, உங்களுக்கு வந்து கொடிய மிருகங்கள் தாக்கப்பட்டு இறக்குறவங்க இருக்காங்களா, வழிப்பறி கொள்ளையர்கள். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் அந்த மலையில் ஏறி இறங்குறப்ப ரொம்ப செங்குத்தாக இருக்குமா. அந்த செங்குத்தாக இருக்கிறப்ப நிறைய பேர் சரிஞ்சு விழுந்து இறந்துருவாங்களாம். அடிபட்டவங்க இது மாதிரி அடிபட்டுருச்சுலாம் எல்லாம் வந்து மருத்துவ வசதி தான் கிடையாது. அப்படியே விட்டுட்டு இருக்கிற ஆட்களை வந்து அழைச்சிட்டு போவாங்களாம். அது இல்லாமல் ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் தூரம் கடல் பயணம், கொஞ்சம் தூரம் மிக மோசமாக வேகமாக போயிட்டுருக்க ஆறுகளை கடந்து போகிற மாதிரி, இது போன்ற மிக மோசமான ஒரு சூழ்நிலைகளை கடந்து தான் வந்து அவங்க அமெரிக்காவுக்குள்ளே போகிறாங்க மக்களே. ஸோ நம்ம வந்து எதையும் நம்ம பகிர்களையும் பேசையிலையும் கொஞ்சம் நம்ம அவங்களுடைய பின்னாடி இருக்க சென்டிமெண்ட்ஸையும் நம்ம வந்து மனசில் வச்சு கொஞ்சம் நம்மளும் அவங்கள அவமானப்படுத்தாமல் நம்ம நடந்துக்கணும், நம்ம வந்து செயல்படணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவுடன் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.